நேத்தி சண்டே எபிசோடில் ஒரு பயங்கரமான சண்டை நடந்துச்சு திவ்யாக்கும் விக்ரம்க்கும். அது கொஞ்சம் என்னங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துடலாம். நேற்று ஆக்சுவலாக சாட்டர்டே எபிசோட் அண்ட் சண்டே எபிசோட் ரெண்டோட ஷூட்டிங்கும் நேற்று ஒரே நாளில் தான் நடக்கும். மார்னிங்கும் விஜய் சேதுபதி சார் திவ்யாவை புள்ளி பண்ணிட்டு போயிருக்காரு. மத்தியானமும் வந்துட்டு அவங்க சண்டே எபிசோட்லேயும் அவங்க ஒரு ரீசன் சொல்லும்போது இந்த ரீசன் சரியில்லை, கொஞ்சம் அழகாக யோசிச்சு சொல்லுங்கள், உங்களோட கருத்தை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறமா திவ்யா இன்னும் 2 ரீசன் சொல்லியிருப்பாங்க. ரீசன் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து கரெக்ட் சூப்பர் அப்படின்னோடனே நான் கூட நம்பிட்டேன், பரவாயில்ல அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி போகிறப்ப நான் ஒரு புக்கெல்லாம் எடுத்து படித்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டு போயிருப்பார். ஒரு பொண்ணோட இன்னபிலிட்டி அது, அந்த பொண்ணை வந்து அறிவில்லாத ஒரு பிரச்சனையினால் பேசுகிற பேச்சு, அதை வந்து இப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு ஒரு 2 வாட்டி மார்க் பண்ணிட்டு போயிருப்பார். இப்போ இந்த இடத்துல நான் ஒன்றே சொல்லிடுறேன். பார்வதியை சொல்லும்போது நீங்கள் ஏன் கேட்கல அப்படிங்கிறீங்க. பார்வதி பண்ணால் தப்பாக கேட்குறாங்க. இது இந்த பொண்ணோட இன்னபிலிட்டி, அவங்களுக்கு பாயிண்ட்டை கிறிஸ்பாக எடுத்து வைக்க முடியலங்கிறது. அந்த இடத்துல 2 இடத்துல புள்ளி பண்ணிட்டு போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் கன்னியக்கா எவிக்ஷன் அப்போது இந்த விஜய் சேதுபதி சார் புள்ளி பண்ண கோவத்தோட ஃபுல்லாக வந்து கண்டஸ்டன்ஸ் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மேலே திவ்யா காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல பார்வதிக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்திருக்கும். கன்னியக்காவோட எவிக்ஷனில் திவ்யா அந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு சண்டை போட்டிருப்பாங்க. அதை போட்டிருக்கக்கூடாது. அவங்க கேட்டது எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட அதை கன்னியக்கா வெளியே போனதுக்கப்புறமா கேட்டிருக்கணும். கேட்டதுக்கப்புறமா திருப்பி வந்துட்டாங்க. அப்புறமா கன்னியக்கா வந்து ஸ்டேஜில் வந்து பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுபிக்ஷா வந்து திவ்யா கிட்ட போய் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு காட்டலை. இது நான் வந்து அந்த சண்டையை திருப்பி ரீப்ளே பண்ணி நான் கண்டுபிடிச்சது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எதுக்கு அந்த டைமில் சண்டை போட்டிங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ திவ்யா சொல்லியிருக்காங்க, எனக்கு அது இமோஷனலாக இருக்குது, இந்த மாதிரி சாண்ட்ராவை தப்பாக வந்து தப்பாக எல்லாரை பற்றியும் தப்பான இன்புட் சாண்ட்ரா கிட்ட கொடுக்குறாங்க, சாண்ட்ரா நம்மளை தப்பாக நினைப்பாங்க, எனக்கு அந்த இடத்துல இமோஷனல் ஆகிடுச்சு, அதனால நான் கேட்டேங்கிற மாதிரி திவ்யா சொல்லியிருக்கணும். அதுக்கு வந்து இப்போ சாண்ட்ரா வந்து இமோஷனல் ஆனாலும் சுபிக்ஷா வந்து இமோஷனல் ஆனாலும் நீங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அதனால தான் திவ்யா சொல்கிறாங்க, உங்களுக்கு இமோஷனல் ஆகும்போது நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டு பேசுனீங்கல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு இமோஷன் வரும்போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கல்ல, நீங்களும் போய் பேசுனீங்கன்னு சொல்லும்போது விக்ரம் தானாக வந்து ஆஜராகிறாரு. விக்ரம் அந்த எபிசோடு த்ரூ அவுட் த எபிசோடு திவ்யா மேலே எவ்வளோ தூரம் வன்மத்தை கக்க முடியுமோ ஃபுல்லாகவே கக்கிட்டு தான் வந்திருக்காரு. அந்த இடத்துல வந்துட்டு தேவையில்லாமல் வந்து இன்வால்வ் ஆகுறாரு. அப்போ ஒருத்தங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இன்வால்வ் ஆகுறீங்கன்னா, அப்போ அதுக்கு ஒரு லாஜிக்கலாக ஆன்சர் சொல்கிறாரு, நானும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கேன், ஸோ நான் வரேன் அப்படின்னு. அப்போ நம்ம விக்ரம் அந்த இடத்துல தப்பு சொல்ல முடியாது. அண்ட் விக்ரம் ஆல்ரெடி ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எப்படிடா திவ்யாவை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை பிடிச்சி சண்டை போடுவேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அதில் வந்து இன்வால்வ் ஆகுறாரு. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, நீங்கள் தான் ரூல் பிரேக் பண்ணீங்க, நான் ரூல் பிரேக் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே திவ்யாவை வந்து ஒரு பாயிண்ட் வச்சு அவர் மடக்கிறாரு, நீங்கள் வந்து ரூல் பிரேக் பண்ணீங்களே அந்த ஜெயில் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு இப்போ ஜெயிலுக்கு லேட்டாக தானே போனீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ திவ்யா அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க அதை ஞாபகம் வைக்கல. பொதுவாக அவங்க ரூல் பிரேக் எதுவுமே பண்ணாதனால நான் ரூல் பிரேக்கே பண்ணது கிடையாது அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. இவர் வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே திவ்யா உடனே என்ன கோவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தானே, உங்களுக்கு தானே பிக் பாஸ் வந்து ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணாரு அப்படின்னு. அந்த இடத்துல விக்ரம் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு, உங்களுக்கு தான் வீக்கெண்டில் தனியாக 15 நிமிஷம் வச்சு செய்யின்னு செஞ்சார் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாரு. யார் வேணால் எவ்வளோ வேணால் திவ்யாவை திட்டலான்னு. விஜய் சேதுபதி சார் திவ்யாவை மார்க் பண்ணுறதுனால தான் எல்லாரும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு திவ்யாவை மார்க் பண்ணுறாங்க. ரியலி கைண்ட் சோல்ஸ் 1-2 பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள தவிர மற்ற எல்லாரும் இவங்களை எவ்வளோ வேணால் பண்ணலாம். அண்ட் இன்னும் என்ன சண்டை போட்டாலும் திவ்யா கூட போய் போடுற சண்டை வந்து நமக்கு தான் ஃபேவராக முடியும். ஏன்னா திவ்யா வந்து கடன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. ஸோ திவ்யா தான் அந்த இடத்துல வில்லன் ஆவாங்க, கூட இருக்கிற பர்சன் வந்து அந்த இடத்துல செயின்ட் ஆகிடுவாங்கங்கிறதுனால அது அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் தான். உடனே திவ்யா சொல்கிறாங்க, உங்கள் வீட்டிலேருந்து வந்து சொன்னாங்களே, அந்த வீட்டிலேருந்து சொல்கிற பாயிண்ட்டும் விக்ரம் வந்து ஃபஸ்ட்டு திவ்யாவை சொல்லியிருப்பாரு. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து வந்து சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பாயிண்ட்டாக கேளுன்னு, அதனால் கேட்குறீங்களான்னு. அப்போ வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து சொன்னதை நீங்கள் இப்போ ஒட்டு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. நான் அந்த உடனே இவங்க வந்து ஒய்ஃப்னு திவ்யா தான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஒய்ஃபுங்கிற வேர்டு முதல்ல வீட்டிலன்னு திவ்யா சொல்கிறாங்க, அடுத்து ஒய்ஃப்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஒரு செகண்ட் கழிச்சு தான் விக்ரம் வந்து என் ஒய்ஃபும் நானும் பேசினது அப்போ நீங்கள் ஒட்டு கேட்டிங்களான்னு கேட்குறாரு. ஆனால் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒய்ஃபுங்கிற வார்த்தை சொன்னது திவ்யா தான். ஆனால் அதுக்கப்புறமா சண்டேல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒய்ஃபுங்கிற பேச்சை நான் எடுக்கல, நீங்கள் தான் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல திவ்யா அதை மாற்றி தான் சொல்கிறாங்க. மாற்றி சொல்கிறது உண்மையிலே மறந்து சொல்கிறாங்களா, இல்லை ஓவர் இமோஷனல் பேர்டனில் சொல்கிறாங்களா, இல்லை பொய் தான் சொன்னாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறமா தான் விக்ரமோட அந்த ட்ராமா வருது. என் ஒய்ஃபை பற்றி எப்படி பேசுவேங்க, பிளடி அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாரு. இவ்வளோ நாள் இவர் இந்த மாதிரி எந்த கண்டஸ்டன்ட் கிட்டையும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து விக்ரமுக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் அண்ட் திவ்யாவுக்கு எகென்ஸ்டாக நிற்கிறதும் தான் விக்ரமுக்கு அந்த ஃப்ரீ பாஸை
கொடுத்துருக்கு. எல்லாரும் அந்த இடத்துல விக்ரமை தடுக்கிறது கூட அது திவ்யாவுக்கு அட்வான்டேஜ் ஆகிடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே திவ்யா மேலே கன்சர்னில் தடுக்கிற மாதிரி அங்கே ஒரு பர்சன் கூட நின்னது மாதிரி எனக்கு தெரியல. பட் அந்த இடத்துல நான் 3 பேரை உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும். சாண்ட்ரா, கமர்தீன், சபரி 3 பேருமே அந்த சண்டை பெருசாகக்கூடாதுன்னு நினச்சி அந்த இடத்த வந்து சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க. சாண்ட்ராவை என்ன வேணால் சொல்லட்டும், அவங்க நடிக்கிறாங்களோ பிடிக்கிறாங்களோ என்ன வேணால் சொல்லட்டும், அந்த இடத்துல வந்து அவங்க உண்மையிலேயே வந்து அது எரிரத்தியில் எண்ணெயை போட்டு விடுவோம், அந்த சண்டையை இன்னும் பெருசாக்கி விடுவோம்னு ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணலை. அந்த இடத்துல வந்து உண்மையிலே காம் டவுன் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க 3 பேரையும். அப்போ வந்து திவ்யா வந்து நான் அந்த இடத்துல நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எல்லாரும் திவ்யா உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் பேசணும், எனக்கு கொஞ்சம் அமைதி. அவர் அவ்வளோ ட்ராமா போட்டு முடிச்சாச்சு, கத்தியாச்சு, அடிக்க போகிற மாதிரி கையெல்லாம் தூக்கியாச்சு, எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் கூல் டவுன் ஆகிட்டு நான் பொறுமையாக பேசணும், எல்லாரும் பேச வைங்கன்னு அரோராலாம் சொல்லி சரி அவர் பொறுமையாக பேசணும், நீங்கள் கேளுங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை எப்படிங்க கேட்பாங்க? உங்கள் மேலே இப்படி யாராவது அடிக்க பாயிற மாதிரி இவ்வளோ தூரம் கத்தி பிளட்டி ஷட்டப் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசினா நீங்கள் யாராச்சும் கேட்பீங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. அது எப்படி திவ்யா கேட்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், உங்களுக்கு எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து அக்செப்டன்ஸ் இல்லை, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? முதல்ல விக்ரம் சொல்கிறார், எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி நானும் இது எப்படியாச்சும் டீல் பண்ணிடலாம்னு நினச்சி ட்ரை பண்ணியிருக்கேன், மன்றாடி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல அவ்வளோ நேரம் ஒரு பொண்ணை நீங்கள் அடிக்க போயிட்டு அவங்க திருந்தணும்னு இவர் மன்றாடினாராம். இது சொன்னால் யாருக்காச்சும் கோவம் வருமா வராதா? அப்போ திவ்யா அப்படி வச்சாங்க. இப்படி வச்ச உடனே எல்லாரும் உடனே திவ்யா கிட்ட இது தப்பு. அதாவது இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, திவ்யா விக்ரம் வந்து அவருக்கு தேவையான கோவத்தை எல்லாத்தையுமே கொட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சாஃப்ட் ஆகிட்டு அவர் வந்து மன்றாடி கேட்டாராம் திவ்யா எப்படியாச்சும் திருத்தணும்னு. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தப்பாக போர்ட்ரே பண்ணுறீங்க, நீங்களும் தான் சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு மட்டும் இமோஷன் வருது, நீங்கள் மட்டும் இமோஷனலாகி கத்தலாம், ஆனால் நான் இமோஷனலாகி கத்தினா தப்பான்னு கேட்குறாங்க. 100% கரெக்டு. என்ன பிரச்சனைனா அந்த பொண்ணுக்கு அதை இவங்கள மாதிரி கிறிஸ்பாக எடுத்து வைக்கவும் தெரியல, அந்த இடத்துல சாஃப்டாக மூஞ்சியை கைண்டாக வச்சுட்டு பேசவும் தெரியல. வல்லுன்னு கோவப்படுறதுனால அது ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி வச்சுட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து அட்டாக் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க. நிஜமாக 1-2 பர்சன்ஸ் தவிர, ஒருவேளை கனியக்கா இருந்திருந்தா விக்ரமை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்களா இருக்கலாம். அதுக்கு உடனே கனியக்கா போயிட்டா அப்படி அந்த பர்சன் இன்னைக்கு இல்லையே அப்படி இவர் ட்ராமா தான் பண்ணுறாரு. சத்தியமாக இவ்வளோ நாள் நான் சொன்னதில்லை, ரொம்ப ஒரு அளவுக்கு அழுதா பரவாயில்ல, அளவுக்கு மீறி அழுதுட்டு ஒரு பெரிய ட்ராமா போட்டு கனியக்கா இன்னைக்கு இல்லையே இவரெல்லாம் பேசி முடிச்சாச்சு. அப்புறமா திவ்யா பேசுறது நின்று கேட்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சாஃப்ட் பர்சனாக மாறிட்டார். உடனே எல்லாரும் திவ்யா பின்னாடி வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து என்னைய தானே சார்ஜ் பண்ணுறீங்க, இவ்வளோ நேரம் பார்வதி கேட்கும்போது யாராச்சும் வந்தீங்களான்னு, இதுதான் நியாயமான கேள்வி. பார்வதி கேட்கும்போது ஏங்க வரல, யாராச்சும் ஒருத்தர் பார்வதி போ இருக்கேன் நான் போகிறேன்னா போ, அப்புறம் என்னெல்லாமோ மார்க் பண்ணாங்க நேற்று கூட. எனக்கு சத்தியமாக ஏன்னா 20 மினிட்ஸில் டூ மச் இன்புட்ஸு, அது எல்லாத்தையுமே நோட் பண்ண முடியல. பார்வதி என்னெல்லாமோ பண்ணாங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பாரு நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறதுக்கு அந்த வீட்டில் ஒரு பர்சன் இல்லைங்க. எல்லாருக்கும் ஏன் திவ்யானா மட்டும் இவ்வளோ இலக்காரமாக இருக்குது, நம்ம ஒரு தேர்ட் பர்சனை அது பார்க்கும்போதே தெரியுது அந்த பொண்ணை மட்டும் ஈஸியாக இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போது அந்த பர்சனுக்கு இருக்காது அவங்களுக்கு, நம்மளை மட்டும் எல்லாரும் ஏன் இப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னு. முதல்ல இந்த சுபிக்ஷா நேற்று ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். கமர்தனும் அரோராவும் பயங்கர சீரியஸாக கான்வர்ஸ் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அரோரா அழுதுட்ருக்காங்க. அந்த டைமில் கமர்தன் சொல்கிறாரு, நான் உண்மையாக ஹக் பண்ணி தான் சாரி கேட்டேன், நான் பொண்ணு கிடையாது அழுறதுக்குன்னு. கமர்தன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் சத்தியமாக நான் சீரியஸாக அர்த்தம் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் மொத்தமாகவே இன்சென்சிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக விடுவார், ஒரு லெவல் இல்லாமல் தான் பேசுவார். அவர் வந்து சொல்கிறாரு, நான் பொண்ணு கிடையாது அழுதுட்ருக்கிறதுக்கு. அவ்வளோ சீரியஸான சண்டை போகும்போது சுபிக்ஷா இடையில போயிட்டு பொண்ணு கிடையாது அழுறதுக்கு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்படி தான் சுபிக்ஷா எல்லா இடத்துலையும் போவாங்க. ரொம்ப சீரியஸான சண்டை போயிட்டுருக்கோம், அப்போது வர்ற வார்த்தையை பிடிச்சிட்டு அந்த இடத்துல போய் நியாயம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை தான் அவங்க போய் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் இந்த இடத்துல திவ்யா கிட்டேயும் வந்து நியாயம் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. பேச வந்த இடத்துல தான் அந்த சண்டை இவ்வளோ பெருசாக பூதாகரமாக வெடிச்சிருச்சு. கடைசி எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ கடைசி சாண்ட்ரா உட்காந்து பொறுமையாக கேட்குறாங்க. அப்போ திவ்யா அழுறாங்க. உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஆல்ரெடி கனியக்கா விஷயம்லாம் நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். திவ்யாவும் உட்காந்து பயங்கரமாக அழுறாங்க. உண்மையிலே ஒரு கன்சர்னோட சரி அந்த பொண்ணு இப்படி அப்செட் ஆகுது விட்டுருவோங்கிற அளவுக்கு யோசிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. திவ்யாவுக்கும் அதை கரெக்டாக பேசவும் தெரியல. உட்காந்து இப்படி கத்தாமல் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குங்கிறது மாதிரி அவங்களுக்கும் அது தெரியல. ஒரு ஸ்டேஜில் நான் நினச்சேன், சபரி எல்லாரும் போட்டு அட்டாக் பண்ணும்போது சபரி பேசாமல் எவிக்டாகி வந்துட்டோம், இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் நான் இப்போ திவ்யாவுக்கும் ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலே